சவுத் பீட் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்கிருப்பவர் அரசியல் விமர்சகர் திரு ஜெகதீஸ்வரன் அவர்கள். வணக்கம். வணக்கம். தவைக்க தலைவர் விஜய் அவர்கள் நாளைக்கு டெல்லி செல்ல இருக்கிறார். குறிப்பாக தவைக்க நிர்வாகி நிர்மல்குமார் அவர்கள் டெல்லி காவல்துறைக்கு இமெயில் மூலமாக ஒரு கோரிக்கை விடுத்திருந்தார். அவர் ரசிகர்கள் நிறைய பேர் அவரை பார்க்க வரக்கூடும், அதனால பாதுகாப்பு அம்சங்கள் இருக்கணும், பாதுகாப்பு கொடுக்கணும் அப்படின்னு கோரிக்கை விடுத்திருந்தாரு. அதற்கேற்ப இப்போ டெல்லி காவல்துறையும் நாங்க பாதுகாப்பு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னொரு புறம் பாஜகவை சார்ந்த வானதி சீனிவாசன் அவர்கள் கரூரை விட டெல்லியில பாதுகாப்பு விஜய்க்கு இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எப்படி பார்க்கறீங்க? இல்ல இங்க இந்த இமெயில் போடுறது, பாதுகாப்பு கேட்கிறது, மறுபடியும் ரெண்டு விஷயத்த தமிழக வெற்றி கழகம் ப்ரூவ் பண்ணிட்டே இருக்காங்க. நாங்க ஒரு தற்கொலை தான் அப்படிங்கிற விஷயத்த ப்ரூவ் பண்ணிட்டே இருக்காங்க. எந்த இடத்தில் என்ன பேச வேண்டும், எங்கு எதை கேட்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு அணியாகவே அவர்கள் செயல்படுகிறார்கள். அது வழக்கறிஞர்கள் அணியாக இருக்கலாம், இல்ல கட்சியில் இருக்கிற துணை பொதுச்செயலாளர் இருக்கலாம், இல்ல பொதுச்செயலாளர் இருக்கலாம், இல்ல தலைவராக இருக்கலாம். எந்த இடத்துல எதை பேசணும், எந்த இடத்துல எது பேசக்கூடாது. நான் இதுல இருந்தே வரேனே, நீங்க வழக்கே ஆப்வியஸ்லி நான் முதலே சொல்லிடுறேன், சிபிஎஃப்சி அரசியல் பண்றாங்களா? நிச்சயமா அரசியல் பண்றாங்க. அது பராசக்தியாக இருக்கலாம், இல்ல ஜனநாயகனா இருக்கலாம், எந்த மாற்று கருத்தும் இல்லை. நமக்கு கண்டிக்கிறதுல, கண்டம் தெரிவிக்கல எந்த பிரச்சனையுமே இல்ல. ஆமா, பாஜகவோட விங்கா தான் செயல்படுறாங்க, இது வேணும்னு அந்த விஷயங்களை பண்றாங்க அப்படிங்கறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ட்வீட் போட்டாரு. நான் சொல்றேன் இன்னும், ஏன்னா சில பேர் சொல்லும் பொழுது ரொம்ப லேட்டா ஃபைல் பண்ணிட்டாங்க, இது விஜய் மேலதான் தப்பு. விஜய் மேல தப்பு இருக்கு, அதெல்லாம் மற்ற விஷயம். ஏன்னா பல படங்கள் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஜனநாயகன் ஒரு அரசியல் காரணத்திற்காக முடக்கப்படுகிறதா? ஆமா, அது என்ன அரசியல்ங்கிறத பேசுவோம். அது கூட்டணி அரசியலா இல்ல வேற அரசியலாங்கிறத பேசுவோம். பட் இது முடக்கப்படுகிறதாங்கிறத எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனா நீங்க போயிட்டு கோர்ட்டுல எப்பயுமே சொல்றேன் பொழுது, நீங்க ஜட்ஜஸோட ஈகோவை டச் பண்ணக்கூடாது. அது எல்லாத்துக்கும் தான் சொல்றேன், எல்லா வழக்குகளுக்கும் பொதுவா சொல்றேன். நான் நோக்கம் தெரிவிக்கிறேன் சொல்லல. நீங்க எப்பொழுதுமே ஒரு வழக்கு விசாரணைக்கு சொல்ல போனா எந்தெந்த வழக்கு எந்தெந்த பெஞ்சுக்கு கொண்டு போனோம்னா சில நேரங்கள் இருக்கு. இப்ப மது விலக்கு குறித்த வழக்குகளா, நம்ம இந்த ஜட்ஜிட்ட போக வேண்டாம்ப்பா, அவர் பாலிசி சொல்லி ஒரே தட்டி விட்டுருவார். அது அவங்களோட கருத்துக்கள் மாறுபடும். இந்த ஜட்ஜு பெஞ்ச் வரும்போது கொண்டு போவோம் சார், ஊழல் சார்ந்த வழக்குகளா, இப்ப ஆன்டி கரப்ஷன் வழக்கு சார், இந்த ஜட்ஜுக்கு வேணாம் சார், வேற ஜட்ஜுக்கு நம்ம போலாம். இப்படி எல்லாம் பார்த்து அந்தந்த வழக்குகளை கொண்டு போகின்ற நபர்களாக தான், அதுவும் மிக குறிப்பாக பொதுநல வழக்கு, ரொம்ப சென்சிட்டிவான வழக்குகள் இப்படிதான் நடந்துகிட்டு இருக்கு. நீங்க போயிட்டு பிடி ஆஷா உங்களுக்கு ஆர்டர் போட்டாங்க, எதன் அடிப்படையில் ஆர்டர் போட்டாங்க? முக்கியமான கேள்வி. யூபாரிய சான்றிதழ் கொடுத்துருங்க அப்படின்னு கேட்கும் பொழுது இவங்க என்ன நியாயமான கேள்விதான். சிபிஎஸ்சி பண்ற எல்லா அநியாயங்களா இருந்தாலும், ஏங்க நாங்க யூஏ கொடுக்கல, நீங்க படத்தை பார்க்கல, படத்தை பார்க்க நீங்க எப்படி யூஏ கொடுப்பீங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கறாங்க. சோ அதுதான் அங்க படுது. இன்னொன்னு, நீங்க போயிட்டு சிஜே பெஞ்ச்ல போயிட்டு பேசும் பொழுது என்ன கேட்கறீங்க? சார், நாங்க ஜனவரி 9 ரிலீஸ் பிளான் பண்ணோம். ஏற்கனவே பாருங்க 9 வழக்கு நடந்துட்டு இருக்குன்னா எந்த சிஜே இருந்தாலும் கடுப்பாவாங்க. நீ என்ன கோர்ட்டை பிரஷர் பண்றியா? என்ன நினைச்சிட்டு இருக்க? கோர்ட்டு இங்க லட்சக்கணக்கான வழக்குகள் பெண்டிங்ல இருக்கு. ஒன்னை விட இன்னும் ரொம்ப முக்கியமான வழக்குகள் நீதித்துறை சேர்த்தா சொல்றேன், நீதித்துறை நான் கிரிட்டிசைஸ் தான் பண்றேன். எவ்வளவோ வழக்குகள் பெண்டிங்ல நாங்க வச்சிருக்கோம். நாங்களே அன்பார்ச்சுனேட் என்ன பண்றது தெரியாம ஜட்ஜஸ் வேகன்சி இருக்கு, காலதாமதப்படுத்துறாங்க, போலீஸ் சார்ஜ் ஷீட் போட மாட்டேங்கிறாங்க, எதிர்த்தரப்பு வழக்கறிஞர் இழுத்தடிக்கிறாங்க, இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு. நீ என்ன சொல்ற, 9 ரிலீஸ் பண்ணணும் சார், தயவுசெய்து ரிலீஸ் பண்ணி கொடுங்க சார். நீ கேட்கிறீங்க, யார் நீ தான் கேட்பாங்க, எந்த சிஜாவா இருந்தாலும். அந்த நேரத்தில் அவசரமாக நீங்கள் போய் நீங்க 9 அப்படி சொல்றது மிக மிக தவறு. ஒன்று, இந்த இதுல டெல்லிக்கு மெயில் போட்டிருக்காங்க. நான் சொல்றேன், நீங்க இது கரூர்ல நடக்குது அப்படின்னா நாங்க பக்காமாஸ் கட்சியோட தலைவர், அதனால ஒரு வழியில அங்க ஒரு கூட்டத்தை நாங்க சேர்த்துருவோம். சென்னையில கூட நாங்க சிபிஐ வளாகம் பூரா ஆட்களை நிறைச்சிருவோம். சார், நீங்க டெல்லிக்கு தானே சார் போறீங்க? நீங்க டெல்லியிலே பெரிய மாசான ஆளா நீங்க? இன்னொன்னு சொல்றேன், நீங்க இந்த மாதிரி நாங்கள் பக்காமாஸ் கட்சி, நாங்கள் இந்த கட்சியில யாரு தெரியுமா, இப்படி நீங்க பேசிதான் இது சென்னையில் நடக்க வேண்டிய விசாரணை டெல்லிக்கு மூவ் ஆயிருக்கிறத புரிஞ்சுக்கங்க. டெல்லியில மறுபடியும் காவல்துறை தீன்ற மாதிரி எங்களுக்கு பாதுகாப்பு கொடுங்க, எங்க தலைவர் யார் தெரியுமா, எங்க தலைவர் வந்தா என்ன நடக்கும் தெரியுமா, அவர் ஏர்போர்ட்ல இறங்கினாலே அதிரும் தெரியுமா, டெல்லியிலையும் அதிருமா, இந்த மாதிரியான விஷயங்களை நீங்க செஞ்சுட்டே இருந்தீங்கன்னா நீங்க நிச்சயமாக, நான் சொல்றேன், கண்டிப்பாக இந்த வழக்கு விசாரணை என்பது எனக்கு தெரிந்தவர் 2 நாள் உட்கார வைப்பார் விஜய். விஜய்க்கு வரக்கூடிய கூட்டத்தை பார்த்து பயப்பட போறாங்க. அதான் சொல்றேன்ல, நீங்க இப்படி பேச ஜனவரி 11 நாளைக்கு இல்லையா, நாளைக்கு காலையில உள்ள போற விஜய் 8 மணி நேரம் கழிச்சா வெளியே வருவார். 8 மணி நேரத்துக்கு நாளைக்கு ட்ரோன் ஷாட் வச்சு காமிச்சிட்டே இருக்கலாம் சிபிஐ ஆபீஸ்ல, விஜய் வருவாரா, விஜய் உள்ளே சென்ற விஜய் வருவாரா, விஜய் மதியம் உணவு என்ன சாப்பிட்டார் என்று தெரியவில்லை, அநேகமாக சாண்ட்விச் கொடுக்கப்பட்டது என்று நினைக்கின்றோம், பீட்சா கூட விஜய் கேட்டாராம், ஆனால் மறுக்கப்பட்டதாம், விஜய் நான் வெறிய எளிய உணவை தான் விஜய் எடுத்துக்கொள்வேன் என்று வெறும் சாதம் மட்டும் தான் கேட்டாராம், அதுவும் தயிர் சாதம் தான் கேட்டாராம். இப்படி சில கதைகளை நீங்க ஓட்டிட்டு இருக்கலாமே தவிர, நாளைக்கு 8 மணி நேரம் கழித்து தான் விஜய் வரப்போகிறார்.
நீங்க மேற்கொண்டு மோடிக்கு நாங்க யாருன்னு காமிக்கின்றோம், அமித்ஷாக்கு யாருன்னு காமிக்கிறோம் நீங்க சொன்னீங்கன்னா 12ஆம் தேதி 8 மணி நேரம் உட்காருவார். 2 நாள்ல முடிய வேண்டியதை இல்ல நாங்க மறுபடியும் திமிர்த்தனத்தை நீங்க காட்டுவோம்னு பண்ணீங்கன்னா 13ஆம் தேதியும் உட்காருவார். இதுதான் நடக்கும். விஜய்க்கு பொங்கல் வந்து டெல்லியில தான் பொங்கல் நடக்குமே தவிர இங்க பொங்கல் வராது, ஜனநாயகனும் வராது. இதுதான் நடக்கும். அப்ப எந்த நேரத்தில் எது பேசக்கூடாதோ அதை பேசிக்கொண்டே இருக்கிறார்கள். எதை பேச வேண்டும்? நான் என்ன கேட்கிறேன், நீங்க வந்து கேவிஎன் ப்ரொடக்ஷன்ஸ் தொடர்ச்சியாக படங்கள் இப்ப பாக்குறோம். நீங்க வந்து ஜனநாயகன் வந்தா வருது, வரல. நான் டாக்ஸிக் ஒரு படம் ரிலீஸ் பண்றோம், அதை கூட விஜய் ரசிகர் போட்டு அடிச்சிட்டு இருக்காங்க. ஜனநாயகம் ரிலீஸ் நீங்க டாக்ஸிக் பத்தி பேசுன்னு சொல்லிட்டு இவங்க டாக்ஸிக்கா நடந்துட்டு இருக்காங்க. அது ஒரு விஷயம். அவங்க ட்ரெண்ட்ல இருக்கிறாங்க. அப்ப எனக்கு அடுத்தடுத்த பட ப்ரொடக்ஷன் இருக்கு. நான் ஒன்றிய அரசாங்கத்தை பகிர்ச்சிக்க நான் விரும்பலப்பா. நான் பேசாம தான் இருப்பேன். நான் வந்து மேக்ஸிமம் கோர்ட்டுக்கு போய் லீகல் பிரச்சனை என்னவோ அதை நான் பாத்துக்கிறேன். அதுக்கு நான் வழக்கு செலவு என்னமோ பாத்துக்கிறேன். நல்ல ஒரு லாயரை வைக்க மேல வந்து லாயர், அவ்வளவுதான். வினோத் யோசிப்பாரு, அப்ப நமக்கு இந்த ஜனநாயகனுக்கு அப்புறம் நிறைய படங்கள் இருக்கு. ஏற்கனவே ஜனநாயகனை போட்டு அடி மிதிக்க போறாங்க. நம்ம சும்மா இருக்காம வாயை வேற விட்டு பகவன் கேசரி எடுத்து வச்சு நம்ம வீராப்பா வேற பேசிட்டு இருக்கோம். நமக்கு மிதி விழுகும் அப்படின்னு தெரிஞ்சதுனால வினோத் கூட நம்ம அமைதியா இருக்கிறதா நல்லது. அடுத்தடுத்து நமக்கு பெரிய படங்கள்லாம் பண்ண வேண்டிய அவசியம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வாய் முடியதுல புரியுது. 69வது படம் தான் என்னுடைய கடைசி படம். விஜயே சொல்லிட்டார், மலேசியால போய் நான் உங்களுக்காக 30 வருஷம் நீங்க பண்ணதுக்கு நான் திரும்ப பண்ண போறேன்னு சொன்ன விஜய், கேரியரின் உச்சத்தை விட்டு வருகின்ற விஜய்க்கு வாயை திறந்து பேசுவதில் என்ன சங்கடம் இருக்கின்றது? ஆமா, முதலமைச்சர் போட்டார் இல்லையா? முதலமைச்சர் நீங்க சொல்லும் போது முதலமைச்சர் போடுறதை தாண்டி இந்த பிரச்சனையில் குறிப்பாக பாதிக்கப்பட்டுள்ள விஜய் களத்தில் இறங்கி ஒன்றிய அரசாங்கம் என்னை ப்ரொசீஜர், இது ஒரு விசாரணை, கோர்ட் வழக்குல இருக்கு. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து இருக்கிறதுனால ஒரு ப்ரொசீஜர் கீப் அப் பண்றாருன்னு நம்ம எடுத்துக்கிறதா? ஏன்னா நேற்று கூட பஸ்ஸை வந்து விசாரணைக்கு உட்படுத்தினாங்க, இன்வெஸ்டிகேஷன் நடந்தது. சிஎஃப்சிஎல் வந்து சென்ட்ரல் ஃபாரன்சிக் சயின்ஸ் லெபார்டரி கூட அவங்க வந்து ஃபுல்லா ஆராய்ஞ்சு பார்த்தாங்க. கரூருக்கு வண்டி போச்சு, இதெல்லாம் பார்த்தோம். அப்போ அதுவும் நடக்குது இல்லையா? இல்ல நடக்குது. நான் சொல்றேன், அதுக்கு முழுக்க காரணம் வேறன்னு நான் சொல்றேன். அதுக்கு நான் வர்றேன். நீங்க எந்த நேரத்தில் நான் சொல்றேன், இந்த வழக்கு போய் தொடுக்கப்பட்டதோ இல்ல சுப்ரீம் கோர்ட் போகும்போது கூட நான் சொல்லல. நீங்க உங்களுக்கு மறுக்கப்பட்ட அந்த 7ஆம் தேதியே நீங்கள் பெரிதாக பேசியிருக்க வேண்டும். ஆமா, சிபிஎஃப்சி ஏதோ ஒரு காரணத்திற்காக ஒன்றிய அரசாங்கத்தின் கைப்பாவாக இருந்து கொண்டு இந்த படத்தை முடக்குகிறார்கள். நான் சொல்றேன், கூடுதலா பராசக்திக்கு சேர்த்து கூட நீங்க பேசியிருக்கலாம். என்ன தப்பு? நான் முதலமைச்சர் முன்னாடியே ட்வீட் எதிர்பார்த்தேன். இந்த ட்வீட் எதிர்பார்த்ததுன்னு கேட்டீங்கன்னா 2 படத்துக்கும் காமனா அவர் போடுவார்னு நினைச்சு 2 பக்கம் காமனா போட்டார் அவர். நான் ரொம்ப ஸ்பெசிபிக்கா பராசக்தி ஜனநாயகன் படம் 2 படத்துக்கும் காமனா போட்டார். நான் இன்ஃபேக்ட் விஜய்கிட்ட வந்து கூட எதிர்பார்த்தது, நீங்க பராசக்தியிலையும் விளையாடுறீங்கன்னா நான் அரசியல் கட்சி தலைவன், முதல்ல உங்களுடைய கொள்கை தலைவராக நீங்க அண்ணாவை பல இடங்கள்ல சொல்றீங்க. கொள்கை தலைவர் 5 பேர் இல்லாட்டி கூட நான் அண்ணா வழியில் ஆட்சி செய்ய போகின்றேன். அந்த அண்ணாக்கு இன்னைக்கு பிரச்சனைங்க. அந்த படத்தில் அண்ணா பேசிய மிக முக்கியமான வசனத்தை எடுக்கிறாங்க. தீ பரவட்டும்ல நீதி பரவட்டும்ங்கிறான். இந்த நாட்டை அண்ணா தான் ஆண்டு கொண்டிருக்கிறார் என்று சொன்ன வசனத்தை எடுக்கிறான்னா, நீ அண்ணான்னு பல மேடையில பேசின, நீங்க திமுக மறந்துட்டான்னு சொல்லி நீ என்னையா பண்ற அப்படிதான் எல்லாம் கேட்பாங்க. பராசக்திக்கும் சேர்த்து ஜனநாயகருக்கும் சேர்த்து ஒரு தமிழக வெற்றி கழக தலைவராக நீங்க படத்தை பென்ஷன் கூட பண்ண வேண்டாம். சிபிஎஃப்சி இந்த மாதிரி நடந்து கொள்வது சட்டத்திற்கு விரோதமானது. இன்னும் சொல்ல போனா தணிக்கை என்ற ஒன்று தேவையா? ராம்கோபால் வர்மா ட்வீட் பண்றாங்க, ரொம்ப முக்கியமான ட்வீட். நான் ரொம்ப நாளா இது வந்து ரொம்ப நாளமா பேசிட்டே தான் இருக்காங்க. இன்னைக்கு ஒரு 9 வயசு பையன் வந்து பாலியல் குற்றவாளியா இருக்காங்க, நீங்க வீடியோ நான் பார்த்தேங்கிறான். இதை யாரும் தணிக்கை பண்ண முடியுதா? யூடியூப்ல வர தணிக்கை பண்ண முடியுதா? இன்டர்நெட்ல தணிக்கை பண்ண முடியுதா? நீங்க என்ன சினிமாக்கு மட்டும் தணிக்கை பண்ண 16+ போட்டோம் 12+ போட்டது என்ன கதை இது? என்னோட பொண்ணு 4 வயசு பொண்ணு, நீங்க ஸ்குட்கே பார்க்கலாமா வேணாம் பாப்பான்னு என் பாப்பா கேட்கிறா. ஸ்குட்கே பார்க்கல என்னப்பா தப்புன்னு கேட்கிறா. நான் அதை தடுக்க முடியலையே. நான் இருக்கும் போது இல்ல பாப்பா நான் சில விஷயங்களை சொல்றதுனால நீ பார்க்க கூடாது, உனக்கு இன்னும் வயசு வரும், 5 வயசு ஆகுது நான் சொல்ல முடியும். நான் இல்லாத போதே என் பொண்ணு எடுத்து பார்த்தா இன்னைக்கு என்ன பண்ண முடியும்? என்னால தணிக்கையில தான் ஐயோ தணிக்கை இதுக்கு வைக்க மாட்டாங்கன்னு சொல்ல முடியாது. இல்ல, எல்லாமே வந்துதான் சேரும். எல்லாத்தையும் எல்லாரும் பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க. ஒரு ஆர்டிஎக்ஸ் ஒரு பாம் வைக்கிறது எப்படிங்கிறதா இருக்கலாம், இல்ல குற்ற செயல்கள் ஈடுபடுறதா இருக்கலாம், இல்ல வந்து ஒரு சமையல் விஷயங்களா இருக்கலாம், எல்லாமே இன்னைக்கு எல்லாருக்கும் உட்கார்ந்த இடத்துல கிடைச்சிட்டு இருக்கு. அப்ப இது கூட எது தணிக்கைன்னு என்ன கதை? அதனால தணிக்கை வாரியம் என்பதே என்னை பொறுத்த வரைக்கும் தேவையில்லாத ஒன்று. அதை குறித்து கூட விஜய் ஒரு பெரிய ரிஃபார்மை கூட பேசியிருக்கலாம். ஆனால் எதுவுமே பேசாம விஜய் வாயை மூடிட்டு இருக்கார். அதுல கூடுதலா இவங்களுக்கு இந்த விஜய் ரசிகர்களுக்கு ஆதங்கம் என்ன கேட்டீங்கன்னா, எங்க அண்ணா என்ன எவ்வளவு விஷயத்துக்காக நின்னாரு, யாராவது கூட நின்னீங்களா? நான் கேட்கிறேன், அண்ணா எதுக்குப்பா நின்னாரு? எனக்கு தெரிஞ்சு சினிமா சார்ந்த எந்த ஒரு விஷயத்திற்கும் விஜய் வாயை திறந்து பேசியதே கிடையாது. நடிகர் சங்க கட்டடத்துக்கு மட்டும் ஏதோ நிதி உதவி பண்ணாருன்னு நினைக்கிறேன். இதற்கு முன்னாடி ஈழ போராட்டத்திற்கு நடந்தாரு, கிளம்பிட்டாரு. அந்த வீடியோ கூட சர்ஃபேஸ் ஆச்சு. எல்லாரும் வந்து லட்சக்கணக்கில் பணம் கொடுத்துட்டு இருக்கும் போது விஜய் மக்கள் இயக்கம் 500 ரூபாய், இதுதான் அண்ணா அதிகபட்சமா ஈழத்தமிழர்களுக்கே பண்ணது. இதை தாண்டி சரி உங்களோட சினிமா பிரச்சனைகள் நிறைய நடந்துட்டு இருக்கு, சினிமால நிறைய இஷ்யூஸ் இருக்கு, தொழிலாளர்கள் பிரச்சனை இருக்கு, பெப்சி பிரச்சனைகள் இருக்கு, ப்ரொடியூசர் கவுன்சில பிரச்சனை இருக்கு, சின்ன படங்களுக்கு இங்க சினிமா தியேட்டர் கிடைக்கல, பெரிய எல்லாரும் சமமா ட்ரீட் பண்ண மாட்டேங்கிறாங்க. இது எதற்காவது வாய் திறந்து விஜய் பேசியிருக்காரா? ஏதாவது ஒரு விஷயத்துக்கு வாய் திறந்து ஒரு கருத்து ஒண்ணு டிபேட்ல கூட பேசியிருந்தாரு முக்கியமா.
அதாவது அவர் ஒரு சமூகத்துல என்ன கருத்து நிலவுது, மக்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு ஒரு 6 அமர யோசிச்சு ஒரு 4 நாட்களுக்கு பிறகு, ஒரு 5 நாட்களுக்கு பிறகு, அதுக்கப்புறம் தான் தன்னுடைய கருத்தை மக்கள் எண்ணோட்டத்திற்கேற்ப ஒரு கருத்தை வெளியிடுவாரு. அது அவருடைய இயல்பாகவே இருக்கிறது. கரூர்ல இருந்து அதற்கு முன்பாகவே அப்படிதான் செயல்பட்டுட்டு இருக்காரு. இப்ப இதுக்கும் அப்படிதான் செயல்பட போறாரு அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? அதை நம்ம எப்படி எடுத்துக்கலாம்? திருப்பரங்குன்றம் பிரச்சனை நடந்து 5 நாள் ஆயிடுச்சா? இல்ல எத்தனை நாள் ஆயிருக்கு? கவின் ஆணவ படுகொலை முடிஞ்சு எத்தனை நாள் ஆயிருக்கு? இதெல்லாம் நானும் இந்த மாதிரிலாம் முட்டு கொடுத்திருக்கேன் பாலாஜி. நானும் இந்த கட்சியில இருக்கும்போது ஒரு வழியே கிடையாது. என்ன கேட்பாங்க, சார் அதானி ஊழல் குறித்து நீங்கள் பேசுவீர்களா? கவலைப்படாதீர்கள், எங்கள் அண்ணன் 5 நாளைக்கு பேசுவார். நானும் பேசியிருக்கேன். ஒரு வாரத்துல அண்ணன் என்ன பண்ணிட்டார் பாருங்க, நானும் பேசியிருக்கேன். இதெல்லாம் முட்டு கொடுக்குற ஒரு வழி. உண்மையிலே பாவப்பட்ட ஜென்மங்கள். செய்தி தொடர்பாளர்களாக, விஜய் ஆதரவாளர்களாக, தாவேக்கு ஆதரவாளர்களாக உட்கார்ந்து பேசிட்டு இருக்காங்க இல்லையா? அவங்க எல்லாருமே பாவப்பட்ட ஜென்மங்கள். வேற சில பேர் தற்குறிகளாக தான் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க, சில பேர் தற்குறிகளாக மாற வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்படுகிறார்கள். வேற வழியே கிடையாது அவங்களுக்கு எல்லாம். அது மாதிரிதான் இது போக வேண்டிய ஒரு அவசியமாக இது மாறுகிறது. நீங்க உங்களோட பிரச்சனைங்க, உங்களோட பிரச்சனைக்கே நீங்க குரல் கொடுக்க தயாராக இல்லை. நீங்க அதான் சொல்லுங்க, விஜய் ரசிகர்கள் அவர் குரல் கொடுக்கவில்லை, இவர் கொடுக்கவில்லையா? கொடுத்துட்டாருங்க. என் தம்பி கார்த்திக் சுப்பராஜ் கொடுத்திருக்காரு, சிலம்பரசன் கொடுத்திருக்காரு, ஜெயம் ரவி கொடுத்தாரு. ஜெயம் ரவி பராசக்தியை தாண்டி அண்ணா உங்க படம் என்னைக்கு வருதோ அன்னைக்கு தானே பொங்கல்னு சொல்லி சொல்றாரு, அன்னைக்கு தானே செலிபிரேட் சொல்லி சொல்றாரு. சிவகார்த்திகேயன் பேசிட்டாரு, எல்லாரும். அப்புறம் இவர் பேசிட்டாரு, பாக்யராஜ் பையன் பேசிட்டாரு, சனம் செட்டி பேசிட்டாரு. யாராரு பேசணும்னு நினைச்சாலும் எல்லாம் பேசிட்டாங்க. ஏதோ ஒரு காரணத்துக்கு சிபி வரைக்கும் பேசிட்டாரு. அப்படி பேசிய பிறகும் உங்களோட படத்துக்கு நீங்க பேசாம இருக்கீங்க. அஜய் ஞானமுத்து பேசுறாரு நினைக்கிறேன், இந்த மாதிரி டேரக்டர்ஸ் பேசுறாங்க, இவர் பேசுறாரு, மாரி செல்வராஜ் பேசியிருக்காரு. இவர்கள் எல்லாம் பேசிய பிறகும் ஒருத்தர் வாய மூடி என்னத்துக்கு வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க சொல்றேன். எனக்கு அடுத்த படம் இருக்கு, நான் மறுபடியும் அது வேற விவாதம், நிச்சயமா படம் இருக்கு. ஆனா நீங்க ஒரு பொய் சொல்றேன், நரேட்டிவ் செட் பண்ணிருக்கீங்கல்ல. 69 படம் தான் என்னோட கடைசி படம், நரேட்டிவ் செட் பண்றீங்களா? அந்த நரேட்டிவ் தான் அட்லீஸ்ட் உண்மையா இருங்க. ஆமாங்க, கடைசி படம் தான், கடைசி படம் மேல் கேரியரே கிடையாது, என்ன பழி வாங்குறாங்க, வேணுனே பழி வாங்குறாங்க, என்ன ஓட வைக்கிறாங்க, எப்படியாவது கொள்கை எதிரியோட சமரசம் செய்து கொள்ள வேண்டும் என்று அவர்கள் முயற்சிக்கிறார்கள். அந்த சமரசத்திற்கு நான் என்றும் துணை போக மாட்டேன். நீங்க வீரனா தெரிவிங்க. யாருக்குமே வாழ்க்கை வந்து 2வது வாய்ப்பை வழங்கியதில்லை. விஜய்க்கு நான் சொல்றேன், இந்த சிபிஐ காரணம் பேசும். சிபிஐ வழக்கின் மூலியமாக, இந்த விசாரணை மூலியமாக 2வது வாய்ப்பை விஜய்க்கு வழங்குகிறது. முதல் வாய்ப்பு எப்பொழுது வழங்கப்பட்டது? கரூர்ல அந்த சம்பவம் நடந்த பிறகு தெரிச்சு ஓடாமல் நிற்கிறதுனால நமக்கு அது என்னன்னே புலப்படல. இப்போ வந்து இப்போ டிபேட் எல்லாம் பத்திரிகையாளர்கள் பேசுகிற போது சொல்றாங்க, நான் அடிக்கிற மாதிரி அடிக்கிறேன், நீ அழுகிற மாதிரி அழுகு அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் பாஜக அடிக்குது. ஒரு பக்கம் வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் வந்து இறங்கி வேலை பார்க்கறாங்க, ஒரு பக்கம் சிபிஐ இன்வெஸ்டிகேஷன் நடக்குது, ஒரு பக்கம் சென்ட்ரல் போர்ட் ஆஃப் இவங்க ஒரு பக்கம் தணிக்கை குழு வந்து படத்துக்கு தடை விதிக்கிறாங்க, ஹைகோர்ட்ல இருக்கு, சுப்ரீம் கோர்ட்ல இருக்குன்னா எல்லா பக்கமும் இருந்து அடிக்கிறாங்க பாஜக. ஆனால் மௌனமாக இருப்பதன் மூலமாக என்னத்தை அவர் சாதிக்க நினைக்கிறாருன்னு நினைக்கிறீங்க? நீங்க சொல்றது ரொம்ப ஷார்ட்டா சொல்றேன். திரும்புற திசையெல்லாம் அடிதான் இன்னைக்கு விஜய்க்கு. எந்த பக்கம் வந்தாலும் நான் அடிப்பேன். நான் இன்னைக்கு வரைக்கும் நீங்க விஜய் வந்து பொழுது போகாம கூட திமுக அமுழுத்துட்டே இருப்பார். திமுக போபியாவோடய போய் வாழ்ந்துட்டே இருந்தார். ஆனா எப்படி ஊடகங்கள் விஜய்க்கு ஒரு சொகுசு கொடுக்குதோ, நான் ஓப்பனாவே சொல்றேன், திமுகவும் ரொம்ப சொகுசா பாத்துக்கிட்டாங்க விஜயா. தம்பி கரூர்ல நீ பண்ணிய பிரச்சனை பண்ணியா ஒன்னும் பிரச்சனை இல்லப்பா, உனக்கு என்ன செய்ய மாட்டான், உனக்கு தொட மாட்டேன், நீ போப்பா. என் கட்சி புஷியானது அவரை நான் தொட மாட்டேன்ப்பா, அதை ஒரு அவரை தொட மாட்டேன்ப்பா. மிஞ்சி போனது மத்திய இலக்கணை உரை விடுவோம், அது ஒரு 2 நாள் ஜெயில இருக்கட்டும், அப்புறம் நாங்க ஜாமீன் கேட்டா கொடுத்து நாங்க அமுச்சு விட்டுருவோம். இதுதான் உண்மையிலே விஜய வந்து ரொம்ப பக்கம் நல்லா. அதுக்கு ஒரு காரணம் நினைக்கிறீங்க, தேவையில்லாம விஜய் எதுக்கு சீண்டணும் அப்படிங்கிறது கூட காரணமா இருக்கலாம். ஆனால் இன்னைக்கு அமித்ஷா விஜய்க்கு அரசியல் வகுப்படுக்கிறார். தம்பிங்க வா, இதுதான் அரசியல், உனக்கு கத்துக் கொடுக்குறேன். எங்க இருந்து கத்துக்கிறதுக்கு தெரியுமா? நீ எந்த சினிமா கேரியர் விட்டுட்டு வரையோ அந்த சினிமா கேரியர்ல இருந்து துவங்குறேன். சிபிஎஃப்சில இது வரைக்கும் நீ பார்த்திருப்ப, பிரச்சனைகள் எல்லாம் பார்த்திருப்ப. ஆனா உன் படமே ரிலீஸ் ஆகாம நீ பார்த்திருக்கியா? நீ என்ன சொல்லுவ, என்ன நீங்க ட்வீட் போடுவீங்க, யாரு தடுக்க முடியாதரா, ஜனவரி 9 வந்து இறங்க வேண்டாம், எல்லாம் தள்ளி போங்கடா, எங்க வர்றது விஜய்டா, விதியுடன் மோதி விஜயுடன் மோதாத, எவ்வளவு ட்வீட் எல்லாம் போட்டீங்க, நான் உனக்கு கத்து கொடுக்குறேன் வா, சிபிஎஃப்சில உன்னை உட்கார வைப்பேன். நான் மறுபடியும் சொல்றேன், நீங்க சுப்ரீம் கோர்ட் இந்த வழக்கு போதில்ல, சுப்ரீம் கோர்ட்டில் நாளைக்கு இந்த வழக்கு விசாரணைக்கு வரும்பொழுது என்ன நடக்கலாம்? 2 ஆப்ஷன்ஸ் நான் சொல்றேன். ஒண்ணு, சரி போது அப்படின்னு சொல்லலாம். ஆனா இன்னொரு பக்கம் நான் உண்மையிலே யோசிக்கிறது, சார் தமிழ்நாட்டு நடக்கிற பிரச்சனை, தமிழ்நாட்டுல உங்க படம் ரிலீஸ் ஆகும்னு சொல்றீங்களா, போய் மெட்ராஸ் ஹைகோர்ட்ல போய் இந்த பிரச்சனை தீர்த்துக்கங்க, இங்க எல்லாம் வராதிங்க. அவங்க 21 டேட் போட்டிருக்காங்கல்ல, போய் இங்க சால்வ் பண்ணிக்கங்க. இங்க எதுக்கு வர்றீங்க நீங்க? இதுவும் சுப்ரீம் கோர்ட் சொல்வதற்கு அதிகமான வாய்ப்புகள் இருப்பதாக நான் பார்க்கின்றேன். அப்ப நாளைக்கு உடனே ரிலீஃப் கிடைச்சிரும், 14ஆம் தேதி வந்து நம்ம கிளாஸ் விட்டுறலாம், ரொம்ப ரொம்ப வாய்ப்பு இன்வெஸ்டிகேஷனை வைத்து விஜயனுடைய டேர்ன், அதாவது நாளைக்குதான் விஜயனுடைய முகமே மாறப்போகிறது, அவர் என்ன முடிவு எடுக்க போகிறார், அது வந்து ஒரு அரசியல் அழுத்தமாக கூட இருக்கலாம். பாஜக கூட நீங்க வந்தே ஆகணும், இந்த எலெக்ஷன்ல வந்து என்டி அலையன்ஸ்குள்ள விஜய் வந்தே ஆகணும்ன்ற ஒரு அழுத்தம் நாளைக்கு கொடுக்கப்படலாம்.
அதை வைத்து அவருடைய படம் ரிலீஸ் ஆகுதா, அவருடைய நடவடிக்கைகள் வந்து முற்றிலுமாக மாறுபடுவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு ஒரு யூகம் இருக்குல்ல? இல்ல யூகம் இருக்கு. பட் நான் முதலே சொல்லிட்டு இருந்தேன் இல்லையா, அதுக்கு என்ன காரணம் சொல்றேன்ட்டு. நான் வந்து இது கூட்டணிக்கான அழுத்தம் இருக்கலாம். பிரதானமான காரணம் என்ன தெரியுமா? காங்கிரஸ். இன்னைக்கு விஜய் வாங்குற எல்லா மிதிக்கும் காரணம் காங்கிரஸ். நீங்க பாஜகவோட பிரதான எதிரி யார் பாலாஜி? பாஜகவோட பிரதான எதிரி யார்? காங்கிரஸ். காங்கிரஸ் தான். திமுக கிடையாது. திமுக ரெண்டாவதா இருப்பாங்க. முதலில் காங்கிரஸ் தான். காங்கிரஸ் எல்லா இடங்களையும் காங்கிரஸ், அதாவது கொள்கை ரீதியான எதிரி கம்யூனிஸ்ட். கம்யூனிஸ்ட் இன்னைக்கு வந்து என்ன எந்த நிலைமையில இருக்காங்கிறது தெரியும். கொள்கை ரீதியாக என்றுமே ஒன்றிணைய மாட்டார்கள். தேர்தல் அரசியல் ரீதியாக என்றே ஒன்றிணைய மாட்டார்கள். காங்கிரசும் இதுவும் அவங்களோட கோஷம் என்ன? காங்கிரஸ் முக்து பாரத். ஹிந்தியில காங்கிரஸ் இல்லாத பாரதம். இதை நோக்கிதான் தொடர்ச்சியாக மோடி தன்னோட ஆட்சி காலத்தில் காங்கிரஸ் அழிச்சிடணும்னு பாக்குறாரு. காலி பண்ணிட்டு பாரு, இவ இருக்கவே கூடாது. ஒற்றை ஆட்சி முறை இருக்கட்டும். இல்ல என்னை எதிர்த்து மாநிலத்தில் கட்சி சண்டை போட்டுக்கணும், பிரச்சனையே இல்ல. மம்தா பானர்ஜி சண்டை போட்டுக்கங்க, ஸ்டாலின் சண்டை போட்டுக்கங்க, பினராயி விஜயன் சண்டை போட்டுக்கங்க. நீங்க கிட்டத்தட்ட ஒரு மாநில கட்சி மாதிரி தான் இருக்கீங்க. வேற யாரும் சண்டை போட்டுங்க, எனக்கு பிரச்சனையே இல்லை. நான் வந்து உங்களை சால்வ் பண்ணிக்கிறேன். எனக்கு மத்தியில ஒரு இஷ்யூ இல்லை. ஆனா காங்கிரஸ் மறுபடியும் எழுச்சி வரக்கூடாது. இத உண்மையிலேயே நீங்க ஒரு பக்கம் காங்கிரசும் திமுக கூட்டணியில் இருந்தாலும் பாஜக எப்படி பார்க்குது? காங்கிரசுக்கு அதிக சீட்டு, தேவையான சீட்டை மட்டும் தான் கொடுக்குறாங்க. திமுக கொடுக்குறாங்க. ஓகே, எம்பில 10 சீட்டா ஓகே, இதுல வந்து எத்தனை சீட்டு? 25 சீட்டா 30 சீட்டா ஓகே, அவ்வளவுதான். அதை கண்டெயின் பண்ணி ஸ்டாலின் வச்சுக்கிறார். இன்னைக்கு என்ன நடக்குது? விஜய் கூட நாங்க கூட்டணிக்கு போக போறோம். இதை ரெண்டு பக்கம் என்டார்ஸ் பண்றாங்க. ஒரு பக்கம் தாவேக்கும் தூண்டி விடுறாங்க. நீங்க சொல்ல போனா மாணிக்கம் தாக்கூர் ட்வீட்டுக்கெல்லாம் இவங்க வந்து அண்ணா பாருங்கண்ணா காங்கிரஸ் என்ன சொல்லிட்டாங்க பாருங்க, டே நீங்க யாரா நீங்க எல்லாம் அப்படிங்கிற மாதிரி தாவேக்கில வந்து எவ்வளவு கீழ்த்தரமா போயிட்டாங்க பாருங்க. மாணிக்கம் தாக்கூர் ஒரு ட்வீட் போட்டாரா, அதுக்கு வந்து இவங்க எல்லாம் ஆதரவு தெரிவிக்கிறாங்களா, ஐயோ காங்கிரஸை ஏழுகிறார்களே, எங்களால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை, தாவேக கதறாங்க. பராசக்தி படத்துல வந்து காங்கிரஸ் இனிமேல் ஆட்சியை பிடிக்க முடியாதுன்ற ஒரு வசனம் வருது. அது எப்படி ஏற்றுக்க முடியும்னு ஒரு காங்கிரஸ் கட்சிக்காரர் நினைப்பார் தானே? காங்கிரஸ் கட்சிக்காரன் நினைக்கிறது பத்தி ஓகேங்க, தாவேகக்காரன் நினைக்கிறாரு. தாவேகக்காரர் அழுகிறாரு, அண்ணா காங்கிரஸை இழந்து விட்டார். நான் என்ன சொல்றேன், உங்களோட கட்சியின் கொள்கை என்ன? உங்க கட்சியின் பேர் என்ன? தமிழக வெற்றி கழகம் தானே. தமிழ் மக்களுக்காக தான் நீங்க வந்திருக்கீங்க. தமிழ் தேசியமும் உங்களோட கொடியில இருக்கா இல்லையா? ஈழத்துல வந்து இன்னைக்கு நீங்க திமுக கடிக்கிறீங்களா? மே 17 கூட ட்வீட் போடும் போது காங்கிரஸ்க்கு ரோல் இருக்கா இல்லையா? எனக்கு புரியவே இல்லை. இன்னைக்கு வரைக்கும் அதிமுக என்ன குற்றச்சாட்டு வைக்கிறாங்க? 1.5 லட்சம் ஈழத் தமிழர்களை கொன்று குவித்த காங்கிரஸ். என்னைக்காவது காங்கிரஸ் பத்தி வாய்ப்பு? நான் உண்மையிலே சொல்றேன், விஜய பிரபாகரனுக்கு பொலிட்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாட்டி கூட அவர் வந்து விஜய்க்கு பாடம் எடுக்கிறார். ஆனா நான் ஒண்ணு சொல்றேன் கேட்டுக்கன்னா, தயவு செய்து காங்கிரஸ் கூட போகாதனா, அவங்க மோசமானவங்க போகாதான்னு சொல்றாரு. விஜய பிரபாகரனுக்கு இருக்கிற பொலிட்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் விஜய்க்கு இல்ல. விழுந்துராதீங்க, வலையில விழுந்துராதீங்கன்னா அது சொல்றாரு. ஆனா இது புரியாத பாஜகவின் பிரதான எதிரி வந்து காங்கிரஸ் என்று புரியாத தமிழக வெற்றி கழகத்தின் தற்குறி ஜான் ஆரோக்கியசாமி என்ன பண்றாரு? சார் கவலைப்படாதீங்க சார், காங்கிரஸ் வந்துட்டாங்க சார், காங்கிரஸ் நம்ம கூட தான் சார் இருக்காங்க. பிரவீன் சக்கரவர்த்தின்னு ஒருத்தர் அபாரமான ஒருத்தர் இருக்கார் சார், அவர் ராகுல் காந்தி கூட பேசிட்டு இருக்கார் சார், அவரே சொல்லிட்டார் சார். பாருங்க சார், மாணிக்க தாக்கூர் பேசிட்டார் சார், கேஸ் அழகிரி பேசிட்டார் சார். இதெல்லாம் பேசுவாங்க. கடைசியில் எங்க கூட்டணிக்கு போவாங்க? நிச்சயமாக திமுக தான் கூட்டணி போறாங்க. அப்போ விஜய தூண்டி விட்டு பார்க்கிட்டவங்க இன்னைக்கு வந்து சுதா வரைக்கும் இறங்கிட்டாங்க. யாருங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா வச்சு பார்க்கும்போது ஒரு பக்கம் அவங்க திமுக கூட தான் இருக்க போறாங்க, திமுக கூட தான் கூட்டணின்னு செல்வ பெருந்தகை அவர்களே சொல்றாங்க. அபிஷியலா செல்வ பெருந்தகை தான் சொல்லணும், மேல மல்லிகார்ஜுன கார்கே ராகுல் காந்தி சொல்லணும். அவங்க கூட தான் இருக்காங்க. ஆனா இந்த மாதிரியான ஆட்கள், குறிப்பாக எம்பிக்கள், எம்எல்ஏக்கள் யாரும், சட்டமன்ற உறுப்பினர்கள் யாரும் சொல்லணும், எம்பிக்கள் மட்டும்தான் இத சொல்லிட்டு இருக்காங்க. இந்த மாதிரியான பேச்சுக்கள் அங்கிருந்தா வருது. ஏன் இதை சொல்றாங்க? எதுக்காக இதை சொல்லணும்? எதை எதிர்பார்த்து இதை சொல்லிட்டு இருக்காங்க? இல்லைங்க, அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, 2000 இப்ப நாளைக்கு நீங்களே கேட்டீங்க இல்லையா, நாளைக்கு சிபிஐ விசாரணை நடக்குது. சிபிஐ விசாரணை நடக்கும் பொழுது பாஜக அழுத்தம் கொடுப்பார்களா? அழுத்தம் கொடுப்பார்கள். 8 மணி நேரம் என்ன சிபிஐ அதிகாரிகளே விசாரணை பண்ணிட்டு இருக்க போறாங்க, பாஜக அழுத்தமும் இருக்கும். அந்த பாஜக அழுத்தத்திற்கு ஒருவேளை விஜய் கைகட்டி அவர் வந்து காலில் விழுந்துட்டாருன்னா 2026 டீல் டன், என்டிஏக்குள்ள விஜய் போய்விட்டார். 2029 ஆப்வியஸ்லி தொடருவார். அப்ப விஜய் அந்த பக்கம் இருந்தாருன்னா இந்த அலையன்ஸ் ஸ்ட்ராங்கா இருக்கும். அப்ப 2029 நமக்கு ஆபத்தாக முடியும். அப்ப திமுக காங்கிரஸ் கூட்டணிக்கு ஒரு போட்டியாக இருக்கும். அப்போ அந்த விஜய இன்னைக்கு என்டிஏக்குள்ள தள்ளிட வேண்டாம், நம்ம இந்த பக்கம் இழுப்பதற்கான முயற்சிகளை செய்யலாம் அப்படிங்கிறது ஒரு பக்கம். அது வந்து இந்த காங்கிரஸ் பக்கம் யோசிக்கிறது. ஜான் ஆரோக்கியசாமிக்கு இருக்கின்ற ஒரு எண்ணம் என்னன்னா, இந்த இந்தியா கூட்டணியில ஃபியூச்சர்ல திமுக ரீப்ளேஸ் பண்ணிட்டு அந்த இடத்துல கொண்டு போய் தாவேக்காவை வைக்கணும், விஜய் அந்த இடத்துல வைக்கணும். இந்தியா கூட்டணியுடைய தலைமை பொறுப்புல விஜய் இருக்கணும். அவர் தெரியும் 2026 நம்ம ஜெயிக்க போறது கிடையாது. சப்போஸ் தனிச்சு ஓட் பர்சன்டேஜ் ப்ரூவ் பண்றோம், அட்லாஸ்ட் ஒரு 12% 13% தான், அந்த பெர்சன்டேஜ் வச்சுக்கிட்டு காங்கிரஸ் தரப்பு அணுகி இந்த வாட்டியே 13 வந்துருச்சு, எப்படி பாராளுமன்ற தேர்தலுக்குள்ள 20 22 ஆக்கிடுவோம், உங்களுக்கு ஈக்குவல்
கொடுக்கும், உங்களுக்கு ஒரு 20 சீட், எங்களுக்கு ஒரு 20 சீட், அந்த மாதிரி ஒரு டீலிங் போயிடலாமா? நம்ம முடிஞ்சா மற்ற கூட்டணி கட்சிகளை, இந்தியாவில் இருக்க மற்ற கூட்டணி கட்சிகளையும் சேர்த்து நம்ம இந்தியா கூட்டணிக்குள்ள அப்படியே நாங்க உள்ள வந்துடுறோம். இது வந்து இவர்களுடைய கணக்கு. இந்த 2 கணக்கையும் போட்டு பார்த்துட்டு அப்போ நமக்கு இது சாதகமாக இருக்கும். ராகுல் காந்திக்கும் ஒரு சின்ன எண்ணம் இருக்கலாம். ஏன்னா கேசி வேணுகோபால் அப்படிதான் ஃபீட் பண்றாரு. இது வந்து 2029 விஜய் அந்த பக்கம் போயிட்டாரா, காங்கிரஸ்க்கு வந்து நம்ம பெருசா இங்க தமிழ்நாட்டுல வந்து பெருசா வராது. நம்ம வந்து காங்கிரஸ் நிக்கிற இடங்களை கூட குறி வச்சு அதிமுக பாஜக நம்மளை காலி பண்ணுவாங்க எல்லாம் இருக்கு. இன்னொன்னு கேசி வேணுகோபால் என்ன சொல்றாரு, கேரளால நம்ம வின் பண்றதுக்கு விஜயோடைய வாய்ஸ் நமக்கு பயன்படும் அப்படிங்கிறது அவருடைய கணக்கு. இங்கிட்டு தெலுங்கானா சிஎம் ரேவந்த் அவர் என்ன பாக்குறாரு, ஆந்திரால நம்ம ஆட்சியை பிடிக்கணும், அதற்கு விஜயோட வாய்ஸ் நமக்கு பயன்படலாம் அப்படின்னு இந்த மாதிரியான கணக்குகள் எல்லாம் சொல்லி இதுல தெளிவா இருக்கிற ஒரே ஒரு ஆட்கள் யார் கேட்டீங்கன்னா சித்தராமையா, டி கே சிவகுமாரும். அவங்க தெளிவா இருக்காங்க, இது நடக்காது, இது வேலைக்கே ஆகாது, விஜய் வச்சுதான் ஜெயிக்கணும்னு அவசியம் கிடையாது, கேரளால சும்மாவே நம்ம ஜெயிக்கலாம், ஒழுங்கா வேலை பாருங்க, நீங்க இதுக்கு விஜய் கூட்டிட்டு வராதீங்க. ரேவந்த் உன்ன ஊரே நிறைய பேர் ஏமாத்திட்டு தாவேக்கள் இன்னைக்கு வந்து நிறைய பேர் கலெக்ஷன் ஏஜென்ட்ஸா வேலை பார்த்துட்டு இருப்பாங்க, உன்ன வந்து ஏமாத்துவாங்க, ஏமாந்துறாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மட்டும் தான் ஓரளவுக்கு இது நடக்காது, தேவையில்லாத வேலைகளை பண்ணாதீங்கன்னு அவங்க மட்டும் தான் இருக்காங்க. மற்றபடி இந்த ஒரு வாய்ஸ் நிச்சயமாக காங்கிரஸ்குள்ள இருக்கு, அதுல மாற்று கருத்தே கிடையாது. ஆனா அந்த வாய்ஸ் கொடுக்கிற அளவிற்கு இப்போ காங்கிரஸ் ஸ்ட்ராங்கா இருக்கா, ஓகேங்க, விஜயும் காங்கிரஸும் இணைந்துட்டாங்க, என்ன நடக்கும், ஜெயிச்சிருவாங்களா? இல்ல நீங்க விரும்புறீங்க அப்படின்னா சொல்லலாமே, போலாம், கூட்டணி விட்டு வெளியே போலாம், எனக்கு எம்பி சீட்டு தேவையில்லை, இந்த எம்பி சீட்டு நான் வந்து எம்பி பதவியை திமுக இந்த எம்பி பதவி நான் ஜெயிச்சிருக்கேன் அப்படின்னா நான் எம்பி பதவியை விட்டு வெளியேறேன் நானு அப்படின்னு சொல்லலாமே. சொல்லணும். இன்னைக்கு மாணிக்கம் தாக்கூர் இன்னைக்கு அதான் ட்வீட் போட்டிருக்கணும், திமுகவால் கிடைத்த எம்பி பொறுப்பை நான் ராஜினாமா செய்கின்றேன். சுதா அப்படிதான் ட்வீட் பண்ணும், நான் முதல்ல ராஜினாமா செய்கின்றேன். இல்ல ஜோதிமணி, நாங்களா ராஜினாமா பண்றோம், முதல்ல திமுக கிடைச்சது எனக்கு வேண்டாங்க, நான் விட்டு தூக்கி எறிகிறேங்க, நான் வந்து விஜய் கூட தான், விஜய் தானே எங்களுடைய கட்சி தலைவர், அவருக்காக நாங்க வந்து போராட போறோங்க அப்படி சொல்லிட்டு நாங்களும் சேர்ந்து சிபிஐ ஆபீஸ்க்கு போறோங்க. அங்கே அவரால் அவங்க கட்சி வராண்டி கூட தான் காங்கிரஸ் கட்சி அங்கே வருங்க அப்பெல்லாம் சொல்ல வேண்டும் சொல்றதானே, அதெல்லாம் சொல்ல மாட்டாங்க. இவங்க எல்லாரும் சேர்ந்து விஜய மறைமுகமா காலி பண்ற வேலைகள் தான் நடந்துட்டு இருக்கு. இன்னைக்கு வந்து விஜய் தூண்டி விட காங்கிரஸ் இந்த பக்கம் வர இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, சிபிஎஃப் முன்னாடி சொன்ன மாதிரி சிபிஎஃப் சர்டிபிகேட் இன்னும் டிலே ஆகும். 21ஆம் தேதி போங்கப்பா, 26ஆம் தேதி சிம்பிளா சார் ரிவைசிங் கமிட்டிக்கு போடுங்க சார், சிஜே பார்த்து அப்படியே ரிவைஸ் கமிட்டி போனா சரி போடுப்பா, முடிஞ்சு போச்சு. எப்ப சார் ரிவைசிங் கமிட்டி? 2-3 வாரம் ஆகும்பா, பிப்ரவரி எலெக்ஷன் நோட்டிபிகேஷன் வந்துடும். பிப்ரவரியில எலெக்ஷன் நோட்டிபிகேஷன் வந்துருச்சுன்னா விஜய் படம் ரிலீஸ் ஆகாது. ஏன்னா இன்னைக்கு வால் போஸ்டர்ல தமிழக வெற்றி கழகத்தின் தலைவருடைய போஸ்டர் இருக்கக்கூடாதுன்ட்டு எம்சிசி வந்த பிறகு எலெக்ஷன் கமிஷன்ல போய் புகார் கொடுப்பார்கள். ஜெயலலிதாவுடைய படம் ஒண்ணு ரிலீஸ் ஆகுறதுக்கு பிளான் பண்ணாங்க போன எலெக்ஷன்ல, அந்த படத்தை தடுத்துட்டாங்க, இல்லங்க பண்ணக்கூடாதுங்க, ஏன்னா ஜெயலலிதா வந்து கட்சி தலைவரா இருக்காரு, அவருடைய வால் போஸ்டர் கூட பண்ணாங்க. அப்போ இந்த படம் எப்பொழுது ரிலீஸ் ஆகும்னு கேட்டீங்கன்னா, சில பேர் மே மாசம் இல்ல ஜூன் மாசம் ரிசல்ட் வந்து எம்சிசி எடுப்பாங்க. எம்சிசி இருக்கும்போது மறுபடியும் ரிலீஸ் பண்ண முடியாது, தேர்தல் வேணா முடிஞ்சிடும் ஏப்ரல் 3ஆவது வாரம். ஆனா தேர்தல் முடிஞ்சிருச்சு, இப்ப படத்தை ரிலீஸ் பண்ணிக்குவான்னு கேட்பாங்க, அதெல்லாம் முடியாது சார், எம்சிசி முடிஞ்சாதான் சார் ரிலீஸ் பண்ண முடியும். ஜூன் மாசம் தான் இந்த படம் ரிலீஸ் ஆகும். இல்ல சில பேர் தேசிய செய்தி தொடர்பு கட்சி சொல்ற மாதிரி நம்ம உங்க ஆட்சியில நீங்க ரிலீஸ் பண்ணிக்கலாம், உங்க ஆட்சியில நீங்க வெற்றி விழா உங்க ஆட்சியில நீங்க ரிலீஸே பண்ணிக்கலாம், தவைக்கு ஆட்சி வந்துடும் ஜூன் மாசம் எப்படியும் உங்க ஆட்சியில நீங்க ரிலீஸ் பண்ணிக்கங்க அப்படிங்கிற மாதிரி ஆயிடும். அப்போ உண்மையிலேயே விஜய் அவர்கள் இந்த சிபிஐ விசாரணையில இருந்து கொஞ்சம் ரிலீஃப் வேணும், படம் ரிலீஸ் ஆகணும், நம்ம வந்து ஐடி அடுத்தடுத்து வேற யாரும் பண்ணக்கூடாதுன்னு நினைச்சாருன்னா அவர் செய்ய வேண்டியது என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த கூட்டணிக்குள்ள போறாரு போலங்கிறது 2ஆம் பட்சம் தான். இன்னைக்கு வந்து பாஜக முழுக்க அவர் விரும்புறாங்களா, அவர் வந்தா நம்ம ஜெயிக்கிற கம்ஃபர்டபுளா இருக்கும், ஜெயிக்க முடியும்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. அது கூட தேர்தல் களத்துக்கு போதான் தெரியும். ஏன்னா இன்னைக்கு வந்து மைனாரிட்டி ஓட்ஸ் இன்னைக்கு பாஜக வாசிச்சுட்டு இருக்காங்கல்ல, விஜய் இதுக்குள்ள எப்படி மைனாரிட்டி ஓட்ஸ் வரும், முஸ்லீம் ஓட்ஸ் போயிடும். அவங்க சொல்ற கணக்குல சொல்றாங்க, ஏற்கனவே முஸ்லீம் ஓட்ஸ் வராது, என்னுடைய கணக்கு முஸ்லீம் ஓட்ஸ் வராது, இருக்கின்ற கிறிஸ்டியன் ஓட்ஸ் காலி ஆயிடும், இல்ல இளைஞர்களுடைய முஸ்லீம் ஓட்ஸ் காலி ஆயிடும். அப்படி இருக்கும் பொழுது பாஜக கணக்கு நீ தனியா நில்லு, நீ கூட்டணிக்கும் போயிடக்கூடாது காங்கிரஸ் கூட. ஆமா ஆமா, அதுதான் அவங்க கணக்கு. அவங்க இது 2வது ஆப்ஷன் தான். என்னன்னு கேட்டீங்கன்னா, தமிழ்நாட்டில் இருக்கிற பாஜக தலைவர்களுக்கு அது புரிய மாட்டேங்குது, டெல்லி பாஜக என்ன கணக்கு பண்ணுறதுன்னு புரிய மாட்டேங்குது. அதனால இந்த தமிழிசை போன்றவர்கள் ஜனநாயகன் வந்து விடுங்கள், மற்றவங்கள வாங்கன்னு சொல்லி அழைக்கிறாங்க. எப்பொழுதுமே வந்து அந்த டிஸ்கனெக்ட் இருக்கு. இன்னைக்கு வந்து உண்மையிலே விஜய்க்கு ஒரு ரிலீஃப் வேணும்னா அவர் செய்ய வேண்டியது ரொம்ப சிம்பிளான ஒன்று. காங்கிரஸ் கூட நாங்க போறோம் ஒரு நெரேட்டிவா ஜான் கிரியேட் பண்ணிட்டே இருக்காரு இல்லையா, சும்மா பிரவீன் சக்கரவர்த்தி தூண்டி விட நீ பேசுப்பா, மாணிக் தாக்கூர் தூண்டி நீ பேசுப்பான்னு சொல்றாங்கல்ல, எல்லாரும் வாய மூடிட்டு இருங்க, எனக்கு முதல்ல என் படம் ரிலீஸ் ஆகணும், நான் சிபிஐல உட்கார விரும்பல, 8 மணி நேரம் 10 மணி நேரம் நீங்க இல்ல மீறி பண்ணீங்கன்னா, இப்ப இந்த மாசம் 2 டேட் போட்டாங்களா, அடுத்து பிப்ரவரி 3ஆம் தேதி 4ஆம் தேதி விஜய் வாங்க ஒண்ணுமே செய்ய மாட்டாங்க. நீங்க வந்து உடனே அரெஸ்ட் பண்ணிடுவாங்க குற்றப்பத்திரிகையில, சும்மா வா வந்து உட்காரு 8 மணி நேரம் உட்காரு, உனக்கு கிரில் பண்றேன். புரிஞ்சுக்க முடியாத ஒரு டெக்னிக்கல்னா, சிபிஐ இன்வெஸ்டிகேஷன் போயிட்டு இருக்கு, சிபிஐ நேரடியாக நீங்க டெல்லிக்கு வாங்கன்னு கூப்பிட்டாங்க, அதெல்லாம் ஓகே. ஆனால் இங்க ஒரு பக்கம் கரூர்ல வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் கீழே செயல்படக்கூடிய ஃபாரன்சிக் ஆட்கள்லாம் வந்து அதிகாரிகள்லாம் வந்து திடீரென்று அந்த பஸ்ஸை ஏன் டார்கெட் பண்ணி இன்வெஸ்டிகேட் பண்ணாங்க, சீஸ் பண்ணல,
அவங்க வந்து இன்வெஸ்டிகேஷன் தான் பண்ணியிருக்காங்க, அதை வீடியோ ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க, அந்த விஜயினுடைய அந்த பஸ் ஓட்டுநரை வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணியிருக்காங்க, இதெல்லாம் பார்க்கிறோம். ஏன் உள்துறை அமைச்சகமே உள்ள வருதுன்னு நினைக்கிறது? இல்ல அதான் பாலாஜி, இது ஓவரால் செட்டப் வந்து நீங்க எல்லா பக்கமும் விஜய்க்கு அடி விழுகும். அதுதான் ஓவரால் எல்லா பக்கமும் அடி. நீங்க வந்து அது இப்ப சில பேர் சொல்ற மாதிரி மோடி அமைச்சாதான் இறங்கி பண்ணணும்னு அவசியம் இல்ல. சிபிஎஃப்சில இருக்கிற ஏன் சிபிஎஃப்சி அவங்க ஆள் தானே, என் ஆள் ஒருத்தன் பாத்துக்குவான். உனக்கு என்ன கம்ப்ளைண்டே தெரியாது கடைசி வரைக்கும். நான் என்ன சொல்றேன், மும்பைல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கேன்னு சொல்லுவேன். மும்பைல எவன் கம்ப்ளைண்ட் கொடுத்தான், இவன் என்ன எதுவுமே தெரியாது. கடைசியில தான் சொல்லுவாங்க, இல்லங்க டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரியில இருக்கிற சில விஷயங்கள் டிஃபென்ஸ் மினிஸ்டர் பர்மிஷனே வாங்காம ஒரு வேலை பண்ணிருக்காரு, இது கூட தெரியாதா? அப்படியா, அப்ப டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரிக்கு ஒரு இது போடுங்கப்பா, அவங்க வந்து பதில் சொல்லட்டும். இல்ல டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரியில போய் நீ போய் நில்லுப்பா. அதே மாதிரிதான் இன்னைக்கு போரன்சிக் செய்யறாங்கன்னா ஒண்ணு டார்கெட் தான், இது ரொம்ப என்ன பண்ணிருப்பாங்க. ஆனா ஒரு விஷயம் என்ன கேட்டீங்கன்னா, இன்னைக்கு விஜய் வந்து விஜய் கட்சியை சேர்ந்தவர்கள் வீடியோ ரெக்கார்டிங்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணிருக்காங்க. அவங்களுக்கு முதல்ல தெரியும் என்னோட எத்தனை நம்பர் ஆஃப் கேமராஸ் இருக்கு தெரியுங்களா. ஏன்னா சில பேர் சொல்லும் பொழுது நிறைய கேமராஸ், உள்ள கேமராஸ் இருக்கு, வெளியே கேமராஸ் இருக்கு. அப்போ எல்லா கேமராவோட ரெக்கார்டிங் வந்திருக்கான்னு பாக்கணும்ல. ஓகேங்க, நாங்க ஒரு 6 கேமரா ரெக்கார்டிங் கொடுத்துட்டோம், ஆனா மொத்தம் இருக்குது 8 கேமரா ரெக்கார்டிங். விஜய் உட்கார்ந்து இருக்கிற ஸ்பேஸே எங்களுக்கு தெரியலையே. இல்ல விஜய் இந்த பக்கம் உட்கார்ந்தாலும் ரெஸ்ட் எடுக்கிற ஸ்பேஸ் தெரியல, இல்ல விஜய் வந்து கன்சல்ட் பண்ற ஸ்பேஸ் தெரியல. அப்ப என்ன கன்சல்டேஷன் நடந்துச்சு, யாரும் உட்கார்ந்துருக்காங்க ஃபுல்லா, இதெல்லாம் கரெக்டா எல்லா வியூஸும் வந்திருக்கா, எல்லா ஆங்கிளும் கவர் ஆயிருக்கா, வெளியே இருக்கிற ஆங்கிள் கவர் ஆயிருக்கா, உள்ள இருக்கிற ஆங்கிள் கவர் ஆயிருக்கா, இதெல்லாம் பார்க்கணும்ல. ஆப்வியஸ்லி அவங்க பார்க்கணும்ல. இது மிரட்டலுக்கு பயன்படுத்துறது வேற. பட் ஆனா ஒரு நீங்க ரெக்கார்டிங்ஸ் கொடுக்கும்போது அந்த ரெக்கார்டிங்ஸ் கொடுத்தது உண்மையிலே உண்மைதானா? ஏன்னா போலீஸ் கொடுத்ததெல்லாம் வெளியே இருந்ததுதான், மெயின் ஸ்ட்ரீம் மீடியா கொடுத்தது வெளியே இருந்ததுதான். வெளியே வந்தது நிமிடத்துக்கு நிமிடம் என்ன நடந்தது அப்படிங்கறதெல்லாம் வந்துச்சு. உள்ளுக்குள் என்ன நடந்தது, விஜய் ஏன் லைட் ஆஃப் பண்ணாரு, விஜய் ஏன் கிளாஸ் போட்டாரு, விஜய் அந்த இடத்துல எந்திரிச்சு போனாரு, விஜய் இப்ப என்ன பேசினாரு, கடைசி நிமிடத்தில் தான் காவல்துறைக்கு நன்றிங்கிறது சேர்க்கப்பட்டதா? அப்ப காவல்துறைக்கு வந்து போன் வந்தது, உள்ள யாராவது பேசியிருக்காங்களா? இப்ப ஜான் வந்து இல்ல புசியா சொல்றாரு இல்லையா, புசியா ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு வந்திருப்பாரு, நான் போய் பேசினேங்க ஆதவட்டையும் ஜான்டி சொன்னேன், வேணா ஏன் கேன்சல் பண்ணுங்கன்னு சொன்னேன். இவன் கேட்காம இல்ல நடத்தியே தீரணும், எனக்கு 30 விழாவுக்கு போட்டியா நம்ம நடத்துறோம், மக்களுக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல, அதெல்லாம் ஒன்று பெருசா ஆயிடாது பாத்துக்கலாம் அப்படின்னு ஏதோ சொன்னாங்க இல்லையா. அது விஜய் கம்யூனிகேட் ஆச்சா? இந்த ரெக்கார்டிங்ஸ் எல்லாம் நடந்துருந்துச்சுன்னா அதெல்லாம் பதிவாயிருக்கு, அது பதிவாருக்கு எல்லா கேமராஸ் இருக்கு அப்படிங்கறது பார்த்திருப்பாங்க. பட் ஓவராலா என்ன கேட்டீங்கன்னா எல்லா பக்கமும் விஜய்க்கு அநீதியும் விழுகத்தான் செய்யும். அதற்கு ஒற்றை காரணம் காங்கிரஸ் மட்டுமே. இன்னொன்னு நீங்க இன்னைக்கு நான் சொல்றேன், திமுக காங்கிரஸ் போவா, சரிப்பா உனக்கு என்ன பிரச்சனை கழட்டி விடுன்னு சொன்னா காங்கிரஸ் என்ன ஆவாங்க? நான் சொல்றேன், இன்னைக்கு பாஜகவோட கம்மியான பெர்சன்டேஜ், பாஜக நம்ம ஓட்டுல நோட்டா கட்சி 3% தாண்டுவா, காங்கிரஸ் எத்தனை பெர்சென்ட் தாண்டும்? 2% தாண்டுவாங்களா? அவங்க தனிச்சு போறாங்க, தனிச்சே போயிட்டாங்க பாலாஜி. 2% தாங்க. நான் சேலஞ்ச் பண்றேன், ஓப்பன் சேலஞ்ச் பண்றேன், காங்கிரஸால இன்னைக்கு தமிழ்நாட்டில் 2% தாண்ட முடியுமா? கேண்டிடேட்ஸ் நீங்க போட்டுருவீங்களா? எல்லா தொகுதியிலும் கேண்டிடேட்ஸ் போட்டுருவீங்களா? எல்லா தொகுதியிலையும் நீங்க பூத் கமிட்டி போட்டுற முடியுமா? பாவம்னு சொல்லி திமுக உங்களை வந்து சுமைன்னு சொல்லி தெரிஞ்சும் ஏற்பிக்கிட்டு சரி நமக்கு பாராளுமன்ற தேர்தலில் உதவுறாங்கன்னு சொல்லிட்டு பண்ணிட்டு இருக்காங்க. இந்தியா கூட்டணியில ஸ்டாலின்ங்கிற ஒற்றை நபர் மட்டுமே உங்களை பிடிச்சு வச்சு இறுக்கி வச்சுட்டு இருக்காரு. எல்லாரும் என்ன சொல்றாங்க, இந்தியா கூட்டணி அவசியமா? அங்க மேல கேட்கிறாரு, அப்துல்லா கேட்கிறாரு, இந்த பக்கம் அரவிந்த் கெஜ்ரிவால் கேட்கிறாரு, இந்த பக்கம் அடுத்து இவர் கேட்பாரு, அகிலேஷ் யாதவ் கேட்பாரு, ஏன்னா கண்டிப்பா யூபியில் நம்ம சேர்ந்தா நிக்கணுமான்னு கேட்பாரு, பீகார்ல தேஜஸ்வி யாதவ் கேட்கிறாரு. ஓரளவுக்கு உங்களை மதிச்சு ராகுல் காந்தி சோனியா காந்தி எல்லாம் மதிச்சு ஓரளவுக்கு சரிப்பா ஓகே வா பாப்பா நோய் உள்ள வச்சுக்கிறேன்னு சொல்ற ஒரே தலைவரா ஸ்டாலின் இருக்காரு. அவரும் சரி கழட்டி விடு, காங்கிரஸ் எல்லா இடமும் காலி பண்ணுங்க, 2வது அணி 3வது அணி வருது வரல, பாஜக என்னமோ பண்ணிட்டு போறாங்க, மறுபடியும் பாஜக ஜெயிச்சிட்டு இருக்காங்க, நம்ம கழட்டி விட்டுருவோம் அப்படின்னு சொல்லி சொன்னா காங்கிரஸ் உச்சந்திக்கத்தான் போகும். நீங்க எந்த ஊர்ல நீங்க ஆட்சியில இருக்கிறீங்க, இங்க மட்டும்தான் கொஞ்சம் டீசென்டா உங்களால இத்தனை எம்பிஸை ப்ரொடியூஸ் பண்ண முடியுது, அதற்கும் நாங்க ஆப்போச்சுக்கிறோம் நீங்க நினைச்சீங்கன்னா ஒருவேளை இல்ல முதலமைச்சர் இருக்கவங்களே சார் கழட்டி விட்டுருவோம் சார், காங்கிரஸே நமக்கு வேண்டாம் சார், நமக்கு விசிக்க போதும் இவங்க போதும், ஏன்னா எம்பி எலெக்ஷன் கிடையாது, எம்எல்ஏ தேர்தல் தான், எம்எல்ஏ தேர்தல் தான், காங்கிரஸ் பெருசா நமக்கு வந்து ஓட் டிரான்ஸ்பர் எல்லாம் பண்றது கிடையாதுன்னு சொல்லி சொன்னாங்கன்னா நீங்க முச்சந்தில தான் நிற்பீங்க. ஆனா நீங்க என்ன நினைக்கிறீங்க, நான் விஜய்கிட்ட போனா பெருசா சாதிக்கலாம் முடியாது. அதுக்கு முதல்ல விஜயே எவ்வளவு பேர் கேண்டிடேட்ஸ் நிப்பாட்டுவாரு, விஜய்க்கு என்ன நோக்கம் இருக்கு, விஜய் இந்த அரசியல் களத்துல என்ன பண்ணிட்டாரு, நீங்க இந்த கூட்டத்தை பார்த்து எடப்பாடி ஏமாறாரு விஜய், நான் சொல்ல கூட்டம் ஓட்ட கன்வெர்ட் ஆகும், ஆனா நீங்க நினைக்கிற மாதிரி ஒரு பெரிய ஆட்சி மாற்றத்தை உண்டு பண்ணுறது இல்ல, அப்போசிஷன் ஆகிடுவாரு. நான் சொல்றேன், விஜய் ஒரு எம்எல்ஏ கூட வராது, காங்கிரஸ் சேர்ந்து போறீங்களா ஓகே, நீங்களா டெபாசிட் வாங்குவீங்க அவ்வளவுதான், காங்கிரஸும் விஜயும் சேர்ந்து சில இடங்கள் நான் சொல்றேன் டெபாசிட் வாங்குவீங்களே தவிர உங்களால் எந்த இடத்திலும் வெல்ல முடியாது. விஜய்க்கான வாக்கு வங்கி என்பது ரொம்ப சின்ன வாக்கு வங்கி தான். நான் சொல்றேன் 8%, ஓகே காங்கிரஸ் 2%, 2 பேர் சேர்ந்து என்ன 12% வாங்குவீங்களா, வாங்கிக்கங்க, ஓகே ஓட்டத்தானே பிரிச்சுக்கங்க, இதனால எந்த பெரிய ஆபத்தும் கிடையாது. இன்னைக்கு இஸ்லாமியர்கள் காங்கிரஸ் இருப்பதால் மட்டும்தான் விஜய் திமுக வாக்களிக்கிறாங்களா? இல்ல, அது டிவைடடா இருப்பாங்க. இன்னும் சொல்ல போனா அதிகமான இஸ்லாமியர்கள் காங்கிரஸ் இல்லாத காலத்திலும் திமுக பக்கம் நின்றிருக்கிறார்கள். மறுபடியும் சில கிறிஸ்தவர்கள ஒரு ஸ்பிளிட் இருக்கு, இன்னைக்கு விஜய் வந்துட்டாரு நம்ம ஆளுக்கு பாக்குறாங்க, ஆனா இஸ்லாமியர்கள் அந்த ஸ்பிளிட் நடக்கவே நடக்காது. அவங்க என் மாசா கொண்டு போய் திமுகவிற்குத்தான் வாக்களிப்பாங்க. காங்கிரஸ் இருக்கு இல்ல அதெல்லாம் வேற விஷயம். சில இடங்களில் காங்கிரஸ்க்கு பாக்கெட்ஸ் இருக்கா, அதெல்லாம் வின் பண்ணுமா, வின் பண்ணதுக்கு வாய்ப்புகளே கிடையாது.
அதனால விஜய் உண்மையிலேயே இந்த எல்லாவற்றிலிருந்தும் தப்பிக்க வேண்டும் என்றால் அவர் காங்கிரஸ் தலைமுழுகினால் மட்டும்தான் அது முடியும். அவர் வந்து கூட்டணிக்கு போறாரு போலங்கிறது 2ஆம் பட்சம். நாளைக்கு இவரை கதறிட்டு விஜயே கூட ஐயா ஐயா விட்டுருங்க, அப்ப எப்படி ஜெயலலிதா போய் கை கட்டி நின்னாரோ அதே மாதிரி விஜயும் ஐயா கதறிட்டு இதை விட்டுருங்க, எல்லாத்தையும் ரிலீஃப் கிடைக்கிறது நான் என்ன பண்ணணும்னு சொல்லுங்க, சரிப்பா கூட்டணிக்கு வா. இன்னொன்னு என்டிஏக்குள்ள இப்ப என்ன பேசுறாங்கன்னா, ஒருவேளை விஜய் வராருன்னா எத்தனை சீட்டு கொடுப்பீங்க? பாஜகவுடைய ஒரு சீட்டு மைனஸ்ல கொடுக்கணும். பாஜகக்கு 25, விஜய்க்கு -1 24, பாஜகக்கு 24, -1 விஜய்க்கு 23, அவ்வளவுதான். மேபி பாமக அதிகமான சீட். ஏன்னா அவங்க என்ன நினைக்கிறாங்க, நான் இவ்வளவு வருஷம் அவங்க உழைச்சு நான் 3வது இடம் நான் எஸ்டாப்ளிஷ் பண்ணிருக்கேன். திமுக, அதிமுக, பாஜக நான் என்டிஏ கூட்டணியா பார்க்கும்போது நான் நாடாளுமன்ற தேர்தலில் நான் வந்து 11.1 ஒரு கதையை வச்சிருக்கேன். அதுல நீங்க ஓட்ட போடுற மாதிரி விஜய்க்கு அதிகமான சீட்ஸ் கொடுத்தீங்கன்னா விஜய் 3வது கட்சி ஆயிடும். அது எனக்கு தேவையில்லை. நாங்க 3வது கட்சி, விஜய் 4வது கட்சியா இருந்துட்டு போறாரு, பாமக 5வது கட்சியா இருந்துட்டு போறாரு, எங்களுக்கு பிரச்சனையே இல்லை அப்படிங்கிற இடத்துல தான் வர்றாங்க. விஜய்க்கு அந்த இடத்துல மதிப்பு கிடைக்க மாட்டேங்கிறது கிடைக்காது. இன்னொன்னு, ஒருவேளை விஜய் அந்த இடத்துக்கு வர்றாருன்னா எண்ட் ஆஃப் இஸ் பொலிட்டிக்கல் கேரியர், எண்ட் ஆஃப் இஸ் சினிமா கேரியர். நான் அடிச்சு சொல்றேன், அவ்வளவுதான். பொலிட்டிக்கல் கேரியர் முடிஞ்சிருச்சு. ஏன்னா இன்னைக்கு விஜய் சப்போர்ட் பண்ற பசங்களும் என்ன சொல்றாங்க, அண்ணா அவங்களுக்கு ஒரு பயம், உண்மையிலே பயம் இருக்கு, அண்ணன் போய் காலில் விழுந்து வரேன், ஆனா உனக்கு நல்ல அப்படி சொன்ன மாதிரிதான் நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டினா சிங்கம் மாதிரி வெளியே வேணா, சிங்கம் மாதிரி வெளியே வேணாங்கிறாங்க. சிங்கம் மாதிரி என்னைக்குமே நடந்துகிட்டது கிடையாது. பிரச்சனை தான் சினிமால மட்டும்தான் அது சிங்கமாக இருக்கு. ரியல் லைஃப்ல அது வந்து சிங்கமாக இருந்ததே கிடையாது. பூனையோட மோசமாக தான் இருந்துட்டு இருக்காரு விஜய். பேச வேண்டிய தருணங்கள் எல்லாம் பேசாமல் தவிர்க்கிறார், செயல்பட வேண்டிய தருணங்கள் எல்லாம் செயல்படாமல் தவிர்க்கிறார். நீங்க வந்து இந்த நேரத்துக்கு ஒரு பெரிய வீரனா உங்களை எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்கான அத்தனை வாய்ப்புகளும் இருந்தும் அது எதுவுமே பேசாம நான் வாய் மூடிட்டே இருப்பேன். பனையூர்ல இருக்கிறதா எனக்கு பெட்டரான பக்கம். சமூகமாக ஒரு கூட்டு சமூகமாக 41 பேர் உயிரிழந்து இப்பதான் இன்வெஸ்டிகேஷனுக்கே ஆஜராகிறாரு விஜய். அதுவே வந்து எதற்காக அந்த இன்வெஸ்டிகேஷன் நடக்குதுன்னு நமக்கு தெரியல. அது எதற்காக சிபிஐ வந்து டெல்லிக்கு வரவழைக்கிறாங்க, இங்கேயும் இன்வெஸ்டிகேட் பண்ணலாம், ஆனா டெல்லிக்கு ஏன் வரவழைக்கிறாங்கலாம் தெரியல. ஆனால் இதுல அந்த 41 பேர் உயிரிழந்ததை மறந்துட்டு இன்னைக்கு வந்து ஜனநாயகன் படத்தினுடைய ரிலீஸ், அவர் எங்க போக போறாரு, அந்த கூட்டணி, எங்க அண்ணன் என்ன பண்ணுவாரு தெரியுமா, இதுக்கு காரணம் திமுக தான் அப்படின்னு இன்னுமே அந்த ஒரு ஹைப் கொடுக்குற மென்டாலிட்டிலேயே இருக்காங்க இல்லையா. ஒரு 40 பேர் உயிரிழந்ததையும் மறந்துட்டு குற்ற உணர்ச்சி கடந்து இன்னைக்கு கொண்டாட்ட மனநிலையோட ஜனநாயகன் ரிலீஸ் ஆன அன்னைக்கு தான் பொங்கல்னு சொல்றாங்கல்ல. நம்ம எப்படி எடுத்துக்கிறது அதை? அதான் சொல்றேன்ல, அரசியல் தெரியாத ஒரு பெரும் கூட்டமாகத்தான் இது இருந்துட்டு இருக்கு. பெரும் கூட்டம் சொல்றதா ட்விட்டருக்குள்ள ஒரு பெரும் கூட்டமாக உண்மையில என்ன பாக்குறேன். நிறைய முன்னாடி எல்லாம் தொடர்ச்சியா என்ன கேட்டீங்கன்னா, நான் சொல்றேன் இன்னைக்கு இவ்வளவு பிரச்சனை விஜய்க்கு இருக்குல்ல, சிபிஎஸ்சி பிரச்சனை இருக்கு, சிபிஐ பிரச்சனை இருக்கு, இந்த பக்கம் இன்கம் டாக்ஸ் பிரச்சனை இருக்கு, இவ்வளவு பிரச்சனை இருக்குல்ல. அவன் என்ன பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லுங்க விஜய் ரசிகர், பராசக்தியை காலி பண்றேன் பாடுறான், சிவகார்த்திகேயனை காலி பண்றேன் பாடுறான். இதுதான் பண்ணிட்டு இருக்கான் அவன். மறுபடியும் அவனுக்கு எந்த அரசியல் பேசுறோன்னே அவனுக்கு இன்னும் அறிவு வர மாட்டேங்குது. எப்படியாவது எங்க அண்ணனை எதிர்த்தா நீ வந்த வார உன காலி பண்றேன்டா, பராசக்தி காலி. முழுக்க இறங்கி நேரத்துல இருந்து பராசக்தி எப்படி இருக்கே நான் பார்க்கல. பராசக்தி இஸ் a disaster. படம் ரிலீஸ் ஆகிற முன்னாடி எழுதிட்டான், பராசக்தி இஸ் a disaster. There are only dull moments. படம் ஃபெயிலியர். சிவகார்த்திகேயனுக்கு ஊத்திக்கிச்சு, முடிஞ்சிச்சு. தொடர்ச்சியா எழுதுறாங்க. நீங்க வந்து யாராவது ஒரு 4 பேர் நல்லா இருக்குன்னு படம் எழுதுனா எவ்வளவு காசு வாங்கின, தற்கூலி, எவ்வளவு கைகூலி அப்படின்னு எழுதுறான். கீழே போய் எழுதுறான், திமுக கைகூலி தானே, நீ எவ்வளவு காசு வாங்கின. ஒவ்வொருத்தருக்கும் ஒப்பீனியன் மாறும், ஒருத்தர் பிடிச்சிருக்கும், ஒருத்தர் பிடிக்காம இருக்கும். இவங்களோட எதிரியா இருந்து ஒருத்தர் பிடிக்கலன்னு சொன்னா அந்த அதை ரீட்வீட் பண்றாங்க. இப்ப நான் வந்து தமிழ் வெற்றி கழகத்துக்கு எதிரி மாதிரி என்ன வச்சுங்களேன், நான் போய் பராசக்தி பார்த்து என்னையா படம் எடுத்து வச்சுக்க நான் எழுதுனேன்னா உடனே ரீட்வீட் பண்ணிடுவாங்க. அவங்களுக்கு இப்ப எதிரி இதெல்லாம் கிடையாது, எங்களுக்கு பராசக்தியை காலி பண்ணணும். அதுதான் எங்களோட பிரதானமான நோக்கம். அளவுக்கு பயங்கரம். உண்மையிலே பாஜகவோட மோசமான கட்சிங்க. உண்மையிலேயே ஹேட்ரட பொறுத்த வரைக்கும் பாஜகவோட மோசமான கட்சி. உண்மையிலேயே இந்த கட்சியில நம்ம இருந்து இந்த பசங்களோட பழகணும்னு உண்மையிலே சொல்றதுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு. எவ்வளவு வன்மத்தோட ஏன் இருக்கீங்க? உங்க வாழ்க்கையில என்னதான் நீங்க சாதிக்க போறீங்க? ஒரு பக்கம் அவர் விஜய் ரொம்ப அன்பா இருக்கிறதெல்லாம் கதையெல்லாம் விடுறாங்க, ஆனா முழுக்க ஹேட்ரட்ல இருக்கிறாங்க. உண்மையில ஒரு தனி பேச அந்த அளவுக்கு. பட் ஆனா அவங்களுடைய குறிக்கோள் எல்லாம் விஜய வந்து அரசியல பெரிய ஆளாக்கணும், விஜய் வந்து இஷ்யூஸ் பேசணும், விஜய் ஏன் இது பேசல, அதெல்லாம் எதுவுமே கிடையாது. அந்த மாதிரி பேசுறவங்க எல்லாம் பார்த்தாங்க, பொறுத்து பார்த்தாங்க, விலகி போயிட்டாங்க அவங்க எல்லாம். இப்ப இருக்கிற இந்த கூட்டம், இந்த ட்விட்டர்ல இருக்கிற பெருங்கூட்டம் பராசக்தியை காலி பண்ணணும். அதுதான் எங்களோட பிரதானமான நோக்கம். வேற எதை பத்தியும் எங்களுக்கு அக்கறை இல்லை. விஜய் சிபிஐல என்ன பண்ணுவாரு, எது பண்ணுவாரு அதை பத்தினா இல்ல. விஜய் அன்னை கிளம்பிட்டாரா, அன்னை கிளம்புற வீடியோ வந்துச்சு, அதை மட்டும் நீங்க ஷேர் பண்ணி விடுங்க. கொஞ்சம் முன்னாடி பாக்கணும், இந்த பேட்டி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி விஜய் சிபிஐக்கு கிளம்புறாரு, டெல்லி கிளம்புறாரு. நீங்க பாருங்க, கரூருக்கு எத்தனை மணிக்கு கிளம்புனாரு, சிபிஐக்கு எத்தனை மணிக்கு கிளம்புறாருங்கிறத பாருங்க. நாளைக்கு போக வேண்டியதானே, நாளைக்கு காலையில ஒரு 8 மணிக்கு எந்திரிச்சு பொறுமையா பக்கம் மஸ்கத்தில் அது போக மாட்டேங்கிறாரு. ஏன் போல அந்த பயம் இருக்குல்ல உங்களுக்கு. உள்ள போயிட்டு விஜய் என்ன செய்ய போகிறார். இன்னொன்னு, நீங்க விஜய் நாளைக்கு சார் லாயர் கூட்டிட்டு வரேன், லாயர் ஓரமா போ சார், எல்லாத்துக்கும் காரணம் ஜான் ஆரோக்கியசாமி தான் சார், அவனை கூட்டிட்டு வர சார், ஓரமா போ, உனக்கு இருக்கு. கண்டிப்பா சொல்றேன், நாளைக்கு விஜய் என்ன சொல்லுவாரு, இது வரைக்கும் நான் எதுவுமே செஞ்சது கிடையாதுங்க, சுயமா செஞ்சது கிடையாதுங்க,
எல்லாமே ஜான் ஆகிருஷ்ணன் திட்டமிட்டு கொடுப்பாரு. புஷியானந்த் கூப்பிட்டு இதை செஞ்சிருக்கேன்னு சொல்லுவேன். ஆதவர்ஜுனா வந்து நான் செய்யறேன்னு சொல்லுவார். இதுதான் என்னுடைய வாழ்க்கை. விஜய் வந்து நாளைக்கு வெளிப்படையா பேசினாருன்னா அதுல வந்து எல்லாமே தெரிஞ்சிடும். அப்ப விஜய்க்கு சுயமாக எதுவுமே சிந்தனையே கிடையாது. அவங்க விசாரிக்கிறவங்களே சொல்லுவாங்க பாஜக இவரை வேங்க கட்சி கூட்டணி கூப்பிடுறீங்க, இவர் எதுவுமே இல்லைங்க, வீணா போடுவாருங்க இவருன்னு சொல்லிடுவாங்க. அந்த அளவு தான் இருப்பார். அப்ப நாளைக்கு இந்த 8 மணி நேரமும் விஜய் மட்டும்தான் தனித்து உட்கார வைக்கப்படுவார். அவர் தான் லாயரை கூப்பிடுறது, அவரை கூப்பிடுறது, இவர் துணை கூட்டிட்டு வர்றது, யாரையும் துணை கூட்டிட்டு எல்லாம் போக முடியாது. நீங்க நாளைக்கு இருக்கு உங்களுக்கு அரசியலுக்கான பாலத்தை அரிச்சுவடிய அமித்ஷா ஏற்கனவே எழுதிட்டாரு. நாளைக்கு அடுத்தடுத்த கட்டம் என்னங்கிறத அரசியல் உங்களுக்கு காண்பிக்கும். இன்னைக்கு புரிஞ்சுக்குவார் விஜய் கொள்கை எதிரி, நம்ம பேசாம ஏன் விட்டோம், தப்பு பண்ணிட்டோம், சும்மா திமுக கடிச்சுட்டே இருந்ததுக்கு நம்ம வந்து பாஜகவால கடிச்சிருக்கணும், நம்ம காங்கிரஸை விட்டுருக்கணும் அப்படிங்கறதெல்லாம் விஜய்க்கு நாளைக்கு புரியலாம். இல்ல அட்லீஸ்ட் தாவேக்கல இருக்க மற்றவர்களுக்கு புரியலாம். பார்ப்போம். நன்றி. நிறைய விஷயங்களை பகிர்ந்துருக்கீங்க. உங்க நேரத்துக்கு மிக்க நன்றி.